ஆமென். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் இந்த நாள்ல இந்த மாதத்துல 7ஆம் மாதம் ஒரு பரிபூர்ணமான மாதம். ஒவ்வொரு மாதமும் விசேஷமானது. அதிலும் பரிபூர்ணமான 7வது மாதத்துல நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலையை பார்க்க கூடாது, நம்முடைய பலவீனங்களை பார்க்க கூடாது. ஆனால் எதை பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும்? அப்படி பார்த்தால் நாம் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆண்டவர் சொல்றாருல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ ஹல்லேலூயா. ஒரு காலையில நம்ம வீட்டுல வந்துடுறாரு. சம்பாதனைக்கு நன்றி சொல்வாரா என்று ஓடி வர்றார். அந்த இடத்துல பார்க்கிறார். ஹல்லேலூயா. உழைக்கும் இடத்தில் இருந்தவர் சம்பாதனை பெற்றுக்கொள்ளும் அந்த இடத்திலும் இருக்கிறார். அதை நேர்த்தியாய் செலவு கொள்ளும் இடத்திலும் இருக்கிறார். ஏன் உனக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஹல்லேலூயா. அதை நாம் சற்று சிந்திக்க வேண்டிய காலத்துல இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை கரத்துல தந்த மாட்டோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து கிடைக்கும். ஹல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆதியாகமம் 32 26 27 பார்க்கிறோம். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அவன் போராடி ஜெபித்தான். எதற்காக போராடினான்? தான் யார் என்பதை உணர்ந்தவனாக அவர் தேவனுடைய சமூகத்துல அவர் சொன்ன, நான் எந்த ஏமாற்றுக்காரன் ஆண்டவரே, என்னை நான் ஒத்துக்கொண்டு நான் ஆண்டவருடைய சமூகத்துல என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நான் யார் என்பதை உணர்ந்து அந்த குறைகளை நிறைவாக்கும் தேவனிடத்தில் என்னை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது வாசிப்போம். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். பாவங்களை மறைக்கிறோம், வாழ்வுடைய மாட்டம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ, இரக்கத்தின் ஆசீர்வாதத்தை நாம் இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ள தேவன். மத்தேயுல சொல்றாருல, இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஹல்லேலூயா. இரக்கம் பெற்றவர்கள் இரக்கம் பெற்றுக்கொள்ள பாக்கியத்தை அடைய நாம் அந்த இரக்கத்தை செய்ய வேண்டியது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே நாம் போராடி ஜெபித்தால் ஆசீர்வாதம் பெறணும். ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? எல்லாருக்கும் கிடைக்குது. அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்துருக்கீங்க, அவருடைய காரியங்களை நீங்க சிந்தித்தது உண்டா? கண்டது உண்டா? மேல ஒரே நேரத்துல அப்படியே எழுப்பிட முடியாது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்தின் பரிபூர்ணத்தை பெற எத்தனையோ படிகளை தாண்டி வர வேண்டியதா இருக்குது. எத்தனையோ நிலைகளை தாண்டி வர வேண்டியதா இருக்குது. எத்தனையோ சத்துருவின் கரங்களில் இருந்து ஜெயிக்க வேண்டிய காலமா இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? எனக்கு ஆசீர்வாதம் நாம் அதிகமா ஜெபிக்க வேண்டும். தீர்மானம் எடுப்போம். ஏன் சொல்ல கர்த்தர் ஆசீர்வாதம். நீதிமொழிகள்ல 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கொடுத்தார். வேதனை இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் உண்டு. நாம் எதற்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனை இருந்து கொண்டே இருக்கிறது? ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம், ஆனால் வேதனை இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் நாம் அதை பரிபூர்ணமா அனுபவிக்க முடியாதபடிக்கு தடைகளும் போராட்டங்களும் பிசாசின் சுற்றுகளும் வந்து நிற்கிறதை காரணம் என்ன? கர்த்தரால் கொடுக்கப்பட்டதா? கர்த்தர் அனுபவித்ததா? சிந்திக்க வேண்டும். அன்றைய நீர் கொடுத்ததா? நீர் கொடுத்ததுன்னா அதுல என்ன இல்ல, வேதனை இல்லை. ஹல்லேலூயா. வேதனை இல்லாத ஆசீர்வாதம் தேவனிடத்தில் உண்டு. கர்த்தருக்குள், கர்த்தருக்காய், கர்த்தரோடு மூன்று நீங்க நிதானித்து பாருங்கள். அப்பொழுது ஆசீர்வாதம் தங்கும், நிலைக்கும், பரிபூர்ணப்படும். யாக்கோபு 1:17 பாருங்க. எந்த ஈவும் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. யாதொரு மாறுதலும் இல்லை, யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. வேற்றுமை நிலையில்லாத பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தேவன் ஹல்லேலூயா. நன்மையானதை தேவன் வைத்திருக்கிறார், தீமையானதை தேவன் நம்ம எடுத்துக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தீமையானது இருந்து நன்மையாய் பெற வேண்டிய வாழ்க்கையின் பிள்ளைகளின் சந்ததியின் தெய்வத்தின் மகத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ள கூடாதபடி நிறைய காரியம் இருக்கு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. நம்முடைய அந்த சாயல் அக்னிங்கிற அந்த நெருப்பு, அந்த அனலின் சுகம், ஹல்லேலூயா, ஏதும் இல்லாத அளவுக்கு கலம் சம்பாதிக்கிறது பேசுகிறது. அதாவது நம்முடைய கிரியைகளில பெரிய ஒரு தெய்வீக தன்மை சாட்சி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நான் எனக்கு நான் முதலாவதாக யோசிக்கிறேன்.
நேசிக்கணும், அவரை அன்பு கூறணும், அவருடைய பிரியமானதை செய்யணும். ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனுக்காகவோ, ஊழியக்காரருக்காகவோ, இல்ல குடும்பத்திற்காகவோ, இல்ல கணவனுக்கு மனைவிக்காகவோ, மனைவி கணவனுக்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ அவர்களை அன்பு இழுக்கவோ, அவர்களுடைய ஆதாயங்களை நாம் கர்வமா என்று நேசிக்கவே இல்லை. நம் கர்த்தருக்கு முன்பாக நாம் இருப்பார். கர்த்தர் நமக்கு முன்பாக நாம் சொல்லுவார் முன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அந்த காலம் வர இந்த மாசத்துக்கு இன்னைக்கு காலையில அவர் நேற்றே ரெடி பண்ணிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வார்த்தையில எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குதுன்றத நான் ரொம்ப நேசித்து சுவைச்சு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் தவறு விட்டதில்லை, எண்ணி ஆண்டவருக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இதெல்லாம் இருக்குது, தவறுதல் இருக்குது. ஆண்டவரே, நீ சீர்படுத்தும். என்னை சீர்படுத்தி இந்த ஆசீர்வாதத்திற்கு பங்காளியாய் சுதந்திரவாளியாய் இன்னும் என்னை கர்த்தர் பக்குவப்படுத்தி பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நடத்துகிறாங்க. ஏன் என்னில் நான் அநேகருக்கு கூடிய அருமைய ஆசீர்வாதம் கொடுக்க நான் பாக்கியவாளியாய் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். நீதிமொழிகள் 28:20 பார்க்கிறோம். வாசிக்கதை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கு தீவிரிக்கிறான். தீவிரமா ஓவர் டைம் செய்யறது, எல்லாம் பண்றது. நீ காலையில எழுந்திரிக்கணும்னா நீ சீக்கிரம் படுக்கணும். அதுவும் நாங்கெல்லாம் ஊழியக்காரெல்லாம் அதிகமா பண்ணுவோம். நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணம் வச்சுக்கணும், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், நாளைக்கு ஒரு ஏதாவது பிரேயர் அதிகாலையில போகணும் அப்படின்னு என்ன பண்றோம்? எல்லா வேலையும் செய்து எல்லாம் ரெடியா வச்சுட்டு தான் படுப்போம். இது எந்திரிச்ச உடனே டக் 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 அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லி எழுச்சினோம். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கும். ஐஸ்வர்யம் ஆகணும், நல்ல பலத்தை செழிப்பு இருக்கணும், நல்ல காரியம் நிறைய வரணும். எனக்கு அதுக்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினைக்கு. அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுமா பாருங்க. ஸ்தோத்திரம். அழைப்பின் பாடுகளில் பரிசுத்தத்தின் வேதனையின் வியாதியில 4:10 நாம் யாபேஸ் ஜெபித்த தினம் கவனித்திருக்கிறோம்ல. யாபேஸ் தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். வேண்டிக் கொண்டது தேவன். நம்ம எல்லாம் படிக்கிறோம், ஆனா நம்ம அந்த பாடி கேட்கறது. அல்லேலூயா. என்னை ஆசீர்வதிங்க. யாக்கோபு கேட்டாரு, யாபேஸ் கேட்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஈசாக்கு தன் தேசத்தில் விதை விதைத்தார். ஸ்தோத்திரம். 100 மடங்கு பெருகிட்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் நம்ம அழைப்பு. நம்ம செய்யாத அப்படியே வானத்தில் தப்பி கொட்டாது. இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. ஒரு கிரியை இல்ல, ஒரு புதுமை, ஒரு எளிமை, ஒரு பலன், ஒரு விசுவாசம், அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொல்லுங்க. இந்த மாசத்துல நிறைய செய்ய போறாரு. கருத்தாய் ஜெபிக்க வேண்டும். யாபேஸ் ஜெபித்திருக்கிறார். அடுத்த மத்தேயு 7:7 கொடுக்கணும். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன் நீங்க கொடுக்கப்படும்? தேடுங்கள், கண்டடைவீர்கள், தட்டுங்கள். இதெல்லாம் செய்யறது இல்ல. அல்லேலூயா. தட்டணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த வீடு கதவு திறக்கிற வரைக்கும் நம்ம தட்டணும். நீ நோக்கி கூப்பிடு. அப்படி 8வது அறியாத பெரிய காரியம் உனக்கு அறிவிப்பேன், தெரிவிப்பேன், கொடுப்பேன். எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. நீங்க செஞ்சு நான் தரேன். அவ்வளவுதான். நம்ம செய்யல, நான் தரேன். அதை செய்ய தவற விட்டு சாத்தானும் சூழ்நிலையில் வரும்போது இதற்கு எதிர்த்து ஜெயிப்பது தான் தேவைப்படும். அல்லேலூயா. இந்த மாதத்துல ஆண்டவரே, இந்த நேரத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பது, தாளத்தை ஸ்தோத்திர செலவழிப்பதுல, வீட்டையும் கட்டுவதுல, இந்த காரியங்களை தேவ அன்பினால நடந்து சொல்லுவோம். நீதிமொழிகள் 21:20 ஞானமாய் பேசுவேன். இயேசு வாசிக்க. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு. மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். எப்படி செலவழிக்கிறோம், எதை செலவழிக்கிறோம், எப்படி சம்பாதிக்கிறோம், எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அது என்ன என்ன காரியம் பார்க்கணும், என்ன செய்யறோம், சிந்திக்கிறோமா, கணக்கு பார்க்கிறோமா? ஸ்தோத்திரம். போன மாதத்துக்கு இந்த மாதம் எங்க துண்டு விழுந்தது, எங்க அதிகமானது, ஏனானது, தெரியாம என்ன யோசிக்கிறோமா? அல்லேலூயா. ஜெபித்து செலவிடுகிறோமா? ஜெபித்து கர்த்தருக்கு ஒப்புவிக்கிறோமா? நிறைய காரியங்களை நாம் சிந்திக்க வேண்டியது. கர்த்தர் எல்லாத்தையும் நமக்கு அழகா போதிக்கிறார். நான் உனக்கு
சாத்தாண்ட கிரிகள் செயலிழந்து போகுது. ஹalleluya. நல்ல மியூசிக் வாசிக்கிறவங்க பாடணும், அந்த பாடல்ல இருக்கணும். ஸ்தோத்திரம். பாடுகிறவள் பாடும் பொழுது ஆண்டவரை உணர்ந்தவர்களாக அந்த காரியங்களுக்கு கர்த்தர் என்னை நடத்த போகிறார் என்ற ஏகத்தோடு எதிர்பார்ப்போடு நாம் பாடி துதிக்க வேண்டும். ஹalleluya. கலாத்தியர் 3:8-9 சொல்லப்படும். வாசிப்போம். விசுவாசமாய் இருக்கணும், அப்பதான் ஆசீர்வதிப்பார். வாசிக்க. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள். பாருங்க, அப்ப நம்ம விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு, உனக்குள் எனக்குள் சகல ஜாதிகளும் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு, நான் ஆசீர்வதிக்கப்பட்டு, நான் பார்த்தாவே ஆசீர்வாதம். வியாதியை கை வச்சு ஜெபித்தாலே ஆசீர்வாதம். என்ன சொல்றீங்க? ஒரு வியாபாரிக்கு வியாபாரம் ஆகணும்னா நான் 10 ரூபாய் கொடுத்துட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து அடுத்த நேரம் என்ன செய்யறாங்க? நல்ல வியாபாரம் ஆச்சு. ஏன்? நம்முடைய கரத்தை ஆசீர்வதிக்கிறார், சரீரத்தை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய கட்சி போட்ட பேதுரு நிழல் போட்டே சுகமாச்சு. அல்லேலூயா. நம்மள அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மள லேசானவங்க கிடையாது. நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பயன்படுத்த வேண்டும். அவர் எனக்குள் இருந்து கிரியை செய்ய விரும்புகிறார். நான் அதுக்கு தடையா இருக்கக்கூடாது. என்றும் இல்லை. ஏன்னா விசுவாசம் தடையா இருக்கக்கூடாது. நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்க. அப்ப ஆபிரகாமை போல நாம என்ன பண்ண? கீழ்ப்படியணும். காண்பிக்க தேசத்துக்கு போனோம். ஜெபிக்க வானாம் வீட்டு கூட்டம்னா எல்லா இடத்துக்கும் ஆயத்தம் பண்ணணும். ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற. அதே போல ஆதியாகமம் 12:1-2-3 பார்க்கிறோம். கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தார். மல்கியா 3:10 பார்க்கிறோம். கொடுக்கணும். இதுல நான் ஆண்டவர் சோதித்தே பார்க்க சொல்கிறார். நேரத்தை கொடு, அன்பை கொடு, தாளத்தை கொடு, சொத்தை கொடு, ஏதிர்த்த கொடு. எவ்வளவு நீ பார்க்க ஒரு ட்ரெஸ் என்ன வேலை, ஒரு காரியம் எவ்வளவு. ஆனா கர்த்தருக்கு வைக்கும் போது கர்த்தருக்கு அந்த காரியங்களை கர்த்தர் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி சிறுபடுத்தி சிறப்படுத்தி நான் ஒன்று சொல்லுவேன். நான் கேட்டு ஆண்டுறேன், கொடுப்பதுல என்னப்பா அப்படின்னா நிறையத்தையும் நஷ்டத்தை நான் கற்றுக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, என் பிள்ளைங்க 2 பேரும் படிக்கும் பொழுது நான் டியூஷன் அனுப்புறது கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதாவது டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருக்கிறாரா? ஏன்? நான் என்ன பண்ணணும் அந்த நாள்ல? நான் சொல்லிக்கூட விரும்புகிறேன். நான் செய்ததை நான் சொல்லுகிறேன். 100 பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பிள்ளைகளை கொடுப்போம். அவர்கள் சேர்த்து வைத்து தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஊழியரிடத்தை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவார். அவர்களுக்கு சேமிக்கும் அனுபவமும் கொடுக்கிறோம். மற்றபடியாக கர்த்தரை கணப்படுத்துகிற ஒரு நிலையில் நாங்கள் அவர்களை இந்த ஞானத்தை தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஞானமாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்புறம் பிள்ளைகள் வர இருக்கிற வியாதியே தடையாகும். அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுக்கான காரியங்கள் கர்த்தரை பொறுப்படுவார். திருமணமா அந்தந்த காலத்தில் தேவைகளை தேவன் யாரை கொண்டாலும் எப்படி கொண்டாலும் நிறைவேற்றி சீரும் சிறப்புமாக நடத்தி முடிக்கிறார் என்று இத்தனை பேர் சாட்சி சொல்லலாம். இங்க இருக்கிற அநேகர் சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆகவே நாம் சோதனை கொடுப்பதில் 2 Corinthians 9:7 பிரியமாய் கொடு என்று சொல்கிறேன். அதை கொடு, பிரியமாய் கொடு. எப்படி கொடுக்கிற நீ? ஸ்தோத்திரம். மன உற்சாகமாய் பிரியமாய் நீ செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கு அவன் அந்த தேசத்துல விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் பெற்றான். நீதிமொழிகள் 8:17 பார்க்கிறோம். அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நீங்க வீட்டுக்கு போயிட்டு நீதிமொழி 8 ஸ்தோத்திரம் வாசித்து பாருங்க. அல்லேலூயா. 17 முன்னாடி நீங்க வாசிங்க. ஐஸ்வர்யம் நிலையான சொத்தம் காலையில எழுந்து உங்களுடைய கல்லாப்படுக்க உங்களுடைய நிலைமை ஆண்டவரை சொல்லி பாருங்க. அதற்கு யாரு என்ன தடை? நீங்களே அந்த சொத்து சுகத்துக்கு தடையா இருக்கிறீங்களா? சேமிப்புக்கு தடையா இருக்கிறீங்களா? இல்ல உங்களுடைய காரியங்களை யாருன்னா திருடுறாங்களா? யாருன்னா எடுக்கிறாங்களா? எல்லாவற்றையும் தேவனா செய்வாரு. சீர்படுத்தி சிறப்பான ஆசீர்வாதத்துக்குள்ளாக உங்களை கர்த்தர் மெய்ப்பொருள் சேர்த்திருக்கிறீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் கர்த்தருடையது. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ரெண்டையும் கொண்டும் அவருடைய இருப்புதால் கண்களை கதவுகளை வைத்து அவர் நமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாத செல்வங்களை தந்து சமாதானப்படுத்துவார். அது நிமித்தம் அவருடைய துக்கத்தை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த தரித்திரத்தின் அலைக்கழிப்பை மாற்றுவார். வேலை வெட்டி இல்லாத வேலைக்கான அதிகாரியை கர்த்தர் சந்திப்பார். அதிகாலையில் நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அதிகாரியோட தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அத சொல்றேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க கர்த்தருக்கு பிரியம் என்று எண்ணாம 24:1 நம்ம பிரியம் வைத்திருக்கிற தேவன் சொல்லுகிறாரா? ஜெபிக்கிற ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். என் பிள்ளைகளுக்கு நீங்க பிரியமானதை செய்ய போதித்தரலாம். ஒரு சிலர் எல்லாம் இப்படியே தனக்காக தன் பிள்ளைகளை கர்த்தருக்காக நீ வளர்க்க விடு விடு.
மேல் கரத்தை வைத்து அவர் உயர்த்த கனப்படுத்த இருக்கிறார். ஆகவே எல்லாவற்றையும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும், ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும், செல்வத்தை கனப்படுத்த வேண்டும், நேரத்தை கனப்படுத்த வேண்டும். நிச்சயமாகவே நிச்சயமான கிருபைகளை தருவார், நிச்சயமான ஆசீர்வாதங்களை தருவார். அது மட்டுமல்ல, பள்ளிகள் பெருகப்படும், அல்லது பெருகப்படும் பெருகப்படுவார். சொல்றேன், விழைத்து பெருகுபடி சத்தியத்தை பிரமாணத்தை வைத்து நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் ஆசீர்வாதமாய் இருந்து இந்த வெளிச்சத்தில் வந்து, இந்த சத்தியத்தில் வந்து, இந்த ஐஸ்வர்யத்தில் வந்து பெரிய இடத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவர் ஆசீர்வாதம் நம்முடைய